ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே கார் பார்க்கிங்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போக நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கு பாருங்க ஸ்லிப்பர் விடுறது. லீவ் டேஸுங்கிறதுனால ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. ஸ்லிப்பர்லாம் விட்டுட்டு க்யூவில் போய் நிற்கலான்னு ஃப்ரீ தரிசனமில் போய் பார்த்தப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. சரி 100 ருபீஸ் க்யூலையாவது போய் நிற்போன்னு போய் பார்த்தா அங்கேயும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. கண்டிப்பாக இங்கேயே 1 டே ஃபுல்லாக ஆகிடும். ஸோ மற்ற கோயிலுக்கு போக முடியாதுன்னு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கோவிலுக்கு போகணுன்னா வீக் டேஸில் போயிட்டு வாங்க, நல்லா ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு வரலாம். லீவ் டேஸில் போனீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேற ஒரு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாம் இப்போது உத்தமர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலில் பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு மும்மூர்த்திகள் சன்னதி ஒரே கோவிலில் இருக்குது. கோவிலுக்குள்ள விளக்கு, கற்பூரமெல்லாம் ஏற்ற அலோடு இல்லை. ஸோ வெளியிலேயே எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம். உள்ளே எதுவும் கிளிப்ஸ் எடுக்கல, அதனால் வெளியில் மட்டும் எடுத்த கிளிப்ஸ் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஒரே சன்னதியில் இருக்கிறது இந்த கோவிலோட சிறப்பு. திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கேயும் கூட்டமாக தான் இருந்தது. கார் பார்க் பண்ண இடமே கிடைக்கல. ஒரு வழியாக கார்லாம் பார்க் பண்ணி முடிச்சுட்டு கோவிலுக்கு போக நடந்து போயிட்டுருக்கோம். இது ஒரு சிவன் கோவில். இந்த கோவிலில் சிவனோட பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீருக்கு உரிய தலமாக இந்த கோவில் இருக்குது. நாமளும் சாமிக்கு அர்ச்சனைக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு சாமி பார்க்க கிளம்பிட்டோம். இது ஒரு பெரிய கோவில். இந்த கோவில் சுமார் 18 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் மூலவர் திருவானைக்கா உடையார், அதாவது ஜம்புகேஸ்வரர், தாயார் அகிலாண்டேஸ்வரி, 2 பேருக்கும் தனித்தனியாக சன்னதி இருக்குது. ஸோ அர்ச்சனைக்கு தனித்தனியாகவே தேங்காய் பழம்லாம் கொண்டு போங்க. இந்த கோவிலை அமைச்சவர் கோ செங்கோட் சோழன். ஆக்சுவலாக இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி படித்தேன். ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னா, புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைஞ்ச காடாக இந்த தலம் இருந்ததாகவும், இந்த வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. 2 சிவகணங்கள் சாபம் வாங்கிட்டாங்களாம். அதில் இந்த காட்டில் ஒரு சிவகணம் யானையாகவும், இன்னொரு சிவகணம் சிலந்தியாகவும் பிறந்து இருக்காங்க. சிவலிங்கம் கூரை இல்லாதனால வெயிலையும் மழையில இருந்ததை பார்த்த சிலந்தி சிவலிங்கத்து மேலே வலை பின்னி வெயில் மழையில இருந்து காத்ததாகவும் சொல்லப்படுது. யானை காவிரியில இருந்து நீரும் பூவும் கொண்டு வழிபட்டு இருக்கு. சிலந்தி பின்ன வலைய தேவையில்லாததா நினைச்சு அந்த யானை அழிச்சிட்டு போகுமா. அதே மாதிரி சிலந்தியும் மறுபடி வலை பின்னி அதே வழிபாட்டை தொடருமா. இதே போல நடக்க யானையை தண்டிக்கணும்னு சிலந்தி யானையோட துதிக்கையில புகுந்து யானையும் சிலந்தியும் போராடி கடைசியில 2மே செத்து போச்சாம். இந்த யானை சிலந்தியோட சிவபக்தியை பார்த்த சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனா ஆக்கியதா வரலாறு இருக்கு. சிலந்தி மறுபிறவியில கோ செங்கோட் சோழன் என்ற அரசனா பிறந்து பூர்வ ஜென்ம வாசனையினால யானை ஏற முடியாதபடி குறுகலான படிக்கட்டுகளை கொண்ட 70 கோயில்களை கட்டியிருக்காராம். அந்த கோயில்கள் மாடக் கோயில்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோ செங்கோட் சோழன் கட்டிய முதல் மாடக் கோவில் தான் இந்த திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. மூலவரான ஜம்புகேஸ்வரரின் லிங்கம் இருக்கும் இடம் தரைமட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால தண்ணீர் கசிவு எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய கோவில். சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் 4 திசைகளிலும் கோபுரங்களும் 5 பிரகாரங்களும் இருக்கு. 4வது பிரகாரத்தில் தனி சன்னதியா தாயார் அகிலாண்டேஸ்வரி சன்னதி இருக்கு. பல ரேரான ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இந்த கோயிலில் பார்க்கலாம்.
சிவலிங்க சன்னதிக்கு லெஃப்ட் சைடுல வெளிப்பிரகார தூண்கள்ல 3 கால் முனிவர் சிலை பார்க்கலாம். 4 கல் தூண்ல ஒரு சின்ன குழந்தைய ஏந்தி கொண்டு இருக்கிற பெண்ணோட சிலையும் மிகவும் தத்ரூபமா செதுக்கப்பட்டிருக்கு. நாங்க போனப்போ ஜம்புகேஸ்வரர் சன்னதியில தான் நெறைய கூட்டமா இருந்தது. மூலவரோட சன்னதி ரொம்ப சின்னதா தான் இருந்தது. உள்ள ஒரு 5 பேர் போயிட்டு வரா மாதிரி தான் இருந்தது. அதேபோல தாயார் அகிலாண்டேஸ்வரி சன்னதியில தரிசனம் நல்லா ஃப்ரீயா பார்க்க முடிஞ்சது. அங்க கூட்டம் அவ்வளவா இல்ல. கோவிலையும் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு. ஆஸ் யூசுவல் பிரசாதமும் வாங்கியாச்சு. இங்க இனிப்பப்பம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி சுழலும் லிங்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும், பழமுதிர்சோலை முருகன் கோயில்லையும் பார்த்துருக்கோம். அதே போல இங்கேயும் இந்த மாதிரி சுழலும் லிங்கம் இருக்கு. 4 டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல நின்னு பார்த்தாலும் லிங்கம் நம்ம சைட்லயே பார்த்த மாதிரி இருக்கும். கோவிலுக்குள்ளேயே லைப்ரரியும் இருக்கு. கோயிலுக்கு வெளியே இருக்கிற மண்டபத்து மேலேயும் குரங்கு சிலையை செதுக்கி வச்சிருக்காங்க. தூரத்துல இருந்து பார்க்கிறதுக்கு உண்மையான குரங்கு இருக்கிறது போல தான் இருந்துச்சு. லஞ்ச் சாப்பிடலான்னு ஹோட்டல் கண்ணப்பாக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றோம். ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் அண்ட் சர்வீஸ் நல்லா இருந்தது. என்னோட மாமனார் நான்வெஜ் மீல் ட்ரை பண்ணாரு. நான் ஆஸ் யூசுவல் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். நான்வெஜ் மீலுக்கு ஒரு கூட்டு 2 பொரியல் வெஜ்ஜில் கொடுத்தாங்க. அதோட மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, ரசம், மோர்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு பிளைன் பிரியாணி, அப்புறம் வந்து காடை ரோஸ்ட்டு, அப்புறம் பெப்பர் சிக்கன் மசாலாலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லா டிஷ்ஷஸோட டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இங்கே பிரியாணிக்கு தயிர் பச்சடி அண்ட் தால்ச்சா கொடுத்தாங்க. எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்தாலும் ஹைலைட்டடான டிஷ்ஷுன்னு பார்த்தோன்னா இவங்களோட இளநீர் பாயாசம் தான். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். இப்போது முக்கொம்பு தான் போயிட்டுருக்கோம். முக்கொம்பு திருச்சி, கரூர் போகிற வழியில் தான் இருக்குது. இப்போ முக்கொம்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸாக ஈச் பர்சனுக்கு 5 ருபீஸும் காருக்கு 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க் பண்ண பெரிய பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது. அதோட இங்கே கிட்ஸ் விளையாடுறதுக்கு பார்க்கும் இருக்குது. இந்த முக்கொம்பு டேம் 1829ல் சர் ஆர்தர் காட்டன் என்ற பிரிட்டிஷ் இன்ஜினியரால் கல்லணையை மாடலாக வச்சு முக்கொம்புன்ற பிளேஸில்
ஆற்றோட குறுக்க 630 மீட்டர் நீளமும் 4 அடி அகலத்துல 6 அடி உயர 45 மதகுகள் கொண்ட மேலணைய கட்டப்பட்டிருக்கு. இந்த டேம் 1834ல ஸ்டார்ட் பண்ணி 1836ல கட்டி முடிச்சிருக்காங்க. காவிரி ஆறு இந்த இடத்துல 3 ஆறா பிரிஞ்சு காவிரி, கொள்ளிடம், புள்ளம்பாடி கால்வாய்னு 3 நீர்நிலையா மாறி செல்லுது. காவிரி ஆறு 3 ஆறா பிரிஞ்சு போகிறதுனால முக்கொம்பு அப்படின்னு பெயர் வந்ததா கூறப்படுது. திருச்சிக்கு ஒரு நீர் ஆதாரமா இந்த டேம் இருக்கு. இந்த டேம்ல இருக்கிற தண்ணி திருச்சி அண்ட் திருச்சியை சுத்தி இருக்கிற மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுது. எங்க போற? இந்த டேமை கிராஸ் பண்ணி போனால் திருச்சி நாமக்கல் ஹைவே ரீச் ஆகலாம். ஸோ சேலம்ல இருந்து திருச்சி வராமல் டைரெக்டாக முக்கொம்புக்கு ரீச் ஆகலாம். இங்கேயே டேம் ஃபிஷ்ஷும் சேல் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் திருச்சிக்கு ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டாக இருக்குது. பார்க் மெயின்டெனன்ஸ் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க் மெயின்டைன் பண்ணலாம். கிட்ஸ் பார்க்கில் கிட்ஸுக்காக சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்களும் 2-3 ரைட்ஸ்லாம் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. எங்க இருக்குது எப்படிங்க? பட் எனிவே எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இங்கே இருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஷாப்பிங் போகலான்னு கிளம்பிட்டோம். ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. ஸோ சேலம் போகலான்னு நாங்களும் கிளம்பிட்டோம். அதோட நானும் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.